நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். Poco M6 Proவா இல்ல Moto G34 இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இத பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை ஓபன் பண்ணோம்னா இங்க Poco M6 Proல பேக் கேஸும் ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க. இதே Moto G34ல இது ரெண்டுமே மிஸ்ஸிங். இதுக்காக ஒரு 350 ரூபா நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டையும் சேர்த்து வாங்குறதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட்ல அந்த அளவுக்கு ஈஸியா இது ரெண்டுமே கிடைக்கல. ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் கிடைக்கல, பேக் கேஸும் அந்த அளவுக்கு கிடைக்கல. அடுத்ததா பாக்ஸ்ல போக்கோல 22.5 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இதே மோட்டோல 20 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும். அடுத்ததா டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த மோட்டோ G34ல பர்டிகுலரா இந்த ஓசியன் கிரீன் வேரியன்ட்ல லெதர் பேக் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னும் 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்னு சார்கோல் பிளாக், இன்னொன்னு ஐஸ் ப்ளூ. அது ரெண்டுலயுமே சைனிங் பிளாக் கொடுத்திருக்காங்க. இதே Poco M6 Proக்கு வந்தோம்னா மொத்தமா 2 கலர் இருக்கு. ஒன்னு ஃபாரஸ்ட் கிரீன், இன்னொன்னு வந்து பிளாக் கலர். இந்த ரெண்டுமே பின்னாடி கிளாஸ் சப்போர்ட் இருக்கு. சோ பின்பக்கமா பில்டு குவாலிட்டி பர்சனல் பிரெஃபரன்ஸ் தான். ஆனா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஆனா இதோட சைட் ஃப்ரேம்க்கு வந்தோம்னா Poco M6 Pro இதுல நல்லாவே பண்ணிருக்காங்க Moto G34ஓட. ஏன்னா பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது இந்த Moto G34 இருக்குல்ல, இதுல பர்டிகுலரா அந்த பிளாக் ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுல ஹெவியா ஸ்கிராச்சஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது ஸ்கிராட்ச் இருந்துச்சு, நார்மலா யூஸ் பண்ணும்போது இந்த ஏரியால ஈஸியா ஸ்கிராட்ச் ஆகுது. சோ மோட்டோ இந்த ஏரியால கண்டிப்பா ஒர்க் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் அடுத்ததா ஃப்ரண்ட் சைட்ல வந்தோம்னா இங்க பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க Moto G34. இதே Poco M6 Proல கார்னிங் Gorilla Glass 3 கொடுத்திருக்காங்க. பாண்டா கிளாஸ் நீங்க அடிக்கடி கேள்விப்படாத ஒண்ணா இருக்கலாம். ஆனா இந்த பர்டிகுலர் Moto G34ல கார்னிங் Gorilla Glass 3 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸ்கிரீன்ல பெருசா ஸ்கிராட்ச் விழல. இந்த ரெண்டு போனையுமே நான் 10 நாளுக்கு மேல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போடாம தான் யூஸ் பண்றேன். ஆனா Moto G34ல பெருசா ஸ்கிராட்ச் ஆகல. இதே Poco M6 Proல மைக்ரோ ஸ்கிராச்சஸ் நிறையவே நோட்டீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா Poco M6 Proல IP53க்கான ரேட்டிங்கும் Moto G34ல IP52க்கான ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்காக ரெண்டையுமே தண்ணியில போடணும்னு அர்த்தம் கிடையாது. நார்மலா லைட்டா தண்ணியில ஸ்ப்ரே ஆச்சுன்னா அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்லயுமே 3.5mm கான ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. Moto G34ல Dolby Atmos சப்போர்ட்டோட கிடைக்குது. அடுத்ததா ரெண்டு போன்லயுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஆனா ஃபேஸ் அன்லாக்னு வரும்போது Moto G34ஓட Poco M6 Pro நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த Moto G34 இருக்குல்ல, இது டே லைட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா லோ லைட் கண்டிஷன் வரும்போது ஃபேஸ் அன்லாக் அந்த அளவுக்கு வேலை செய்யல. ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. சோ ஃபேஸ் அன்லாக்னு வரும்போது Moto G34ஓட Poco M6 Pro நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்ததா IR பிளாஸ்டர். IR பிளாஸ்டர் போக்கோல இருக்கு, மோட்டோல இல்ல. இந்த IR பிளாஸ்டர் மூலமா நீங்க டிவி, ஏசி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அது மோட்டோல பண்ண முடியாது. அடுத்ததா ரெண்டு போன்லயுமே சிம் கார்டு ஸ்லாட் வந்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. எய்தர் 2 சிம், அப்படி இல்லைன்னா ஒரு சிம், இல்லைன்னா ஒரு மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணும். அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா அந்த Moto G34 இருக்குல்ல, இதுல 6.56 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதே இந்த Poco M6 Pro 6.79 இன்ச்சுக்கான Full HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பிரைட்னஸ்னு பார்த்தோம்னா இந்த மோட்டோ Poco M6 Pro கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா DTLனு வரும்போது இந்த Poco M6 Pro நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு Moto G34 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா HD+ன்னும் போது ஈஸியா ஒரு கண்டென்ட் ரீட் பண்ணும்போது நைட் டைம்ல கேமரா இல்ல Facebook இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது நல்லாவே இந்த பிக்சல் டென்சிட்டி வந்து கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. இதே இந்த Poco M6 Proல அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. டீடைல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. சோ டிஸ்பிளேன்னு வரும்போது Poco M6 Pro நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்ததா பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயுமே 5000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. ரெண்டு போனுமே 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஆனா இது ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு Moto G34 கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் வரையும் டைம் எடுத்துக்கிச்சு. இது Poco M6 Pro 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல இருந்து 2.5 மணி நேரம் வரையும் டைம் எடுத்துச்சு. சோ 10ல இருந்து 20 நிமிஷம் Moto G34 ஃபாஸ்டா இருக்கு. இது மட்டும் இல்ல, இதோட பேட்டரி லைஃபும் சரி Poco M6 Proவோட Moto G34 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. உதாரணத்துக்கு Poco M6 Pro 7ல இருந்து 7.5 மணி நேரத்துக்கான பேட்டரி கிடைக்குதுன்னா இங்க 7.5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் கிடைக்குது Moto G34ல. சோ பேட்டரி பேக்கப்னு வந்தா மோட்டோ தான் பெஸ்ட். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Moto G34ல Snapdragonோட 695 கொடுத்திருக்காங்க. இதே Poco M6 Proல Snapdragonோட 4 Gen 2 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுமே பெஞ்ச்மார்க்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆன்டிடியூட்ல மோட்டோ வந்து 4.35 lakhs வரலியும் ஸ்கோர் கிடைச்சிச்சு. இதே Poco M6 Proல அரௌண்ட் 4.23 lakhs வரலியும் ஸ்கோர் கிடைச்சு. இது பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா வெறும் 3% டிஃபரன்ஸ் தான். அடுத்ததா Geekbenchல சிங்கிள் ஸ்கோரும் சரி மல்டி ஸ்கோரும் சரி அதே 3% தான் இங்கேயும் மெயின்டைன் ஆச்சு. அடுத்ததா 3D மார்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயும் சரி தெர்மல் த்ராட்லிங்லயும் சரி ரெண்டு போனுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது.
ஆனா இங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா Moto G34 வந்து நல்லா ஹீட் மேனேஜ்மெண்ட் பண்ணுச்சு இந்த Poco M6 Pro கம்பேர் பண்ணும்போது. அப்படியே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்தோம்னா இங்க PUBGல ஸ்மூத் அண்ட் பேலன்ஸ்ல அல்ட்ரா கிராபிக்ஸ் செட்டிங்லயும் HDல ஹை கிராபிக்ஸ் செட்டிங்லயும் ரெண்டு போன்லயுமே ப்ளே பண்ண முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. ஆனா ஹீட் மேனேஜ்மெண்ட் Moto G34ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு Poco M6 Pro கம்பேர் பண்ணும்போது. Poco M6 Pro பொறுத்த வரைக்கும் 1 hour 2 hour தொடர்ந்து விளையாடும் போது நல்லாவே ஹீட் ஆகுது. இதே Moto G34ல இந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. அடுத்ததா 5G எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயுமே மோர் ஆர் லெஸ் சிமிலர் ரிசல்ட் தான் கிடைச்சிச்சு. என்னதான் Poco M6 Proவோட Moto G34ல கேரியர் அக்ரிகேஷன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி பில்டப் விட்டாலும் ஆக்சுவல் ரிசல்ட்னு பார்க்கும்போது நிறைய ஏரியால சேமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சில டைம்ல Poco M6 Pro வந்து Moto G34ஓட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. சில நேரங்கள்ல Moto G34 Poco M6 Proவோட பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்ததா காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது Moto வந்து Poco M6 Proவோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் டாப்ல அடிஷனல் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கிறதுனால என்னன்னு தெரியல, இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸும் சவுண்டுமே இதுல நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா ரிங்டோன் வால்யூம்னு வரும்போதும் Poco M6 Proவோட Moto G34ஓட ரிங்டோன் வால்யூம் நல்லா லவுடாவே இருந்துச்சு. எக்ஸலண்ட். அடுத்ததா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். இங்க பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் ரெண்டு போன்லயுமே இருக்கு. ஆனா சென்சார் மேக்கர் யாருன்னு தெரியல. இங்க டிஃபால்ட் மோடு, போர்ட்ரைட் மோடு எல்லாமே Moto G34ல பெட்டரா இருக்கு. அது நார்மல் லைட்டிங்கா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீமான லைட்டிங் கண்டிஷனா இருந்தாலும் சரி, லோ லைட்டா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷனும் மோட்டோல இங்க பெட்டராவே இருக்கு. போக்கோல சில டைம்ல மட்டும் தான் பெட்டரா இருக்கு. ஆனா மேஜரான சினாரியோல மோட்டோ தான் பெட்டரா இருந்துச்சு. அடுத்ததா ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது Moto G34ல 16 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதே Poco M6 Proல 8 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. என்ன டிஃபால்ட்டா மோட்டோல 4 MBக்கான போட்டோ தான் எடுக்கும். இதை நீங்க செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்றது மூலமா 16 MBக்கு மாத்திக்கலாம். ஒன்ஸ் இதை சேஞ்ச் பண்ண உடனே இதோட அவுட்புட் வந்து Poco M6 Pro கம்பேர் பண்ணும்போது மேஜரான ஏரியால நல்லாவே இருந்துச்சு. Poco M6 Pro கம்பேர் பண்ணும்போது மோட்டோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்ததா கேமரா மோட்னு வரும்போது எக்கச்சக்கமான மோட் வந்து போக்கோவோட மோட்டோல அதிகமாவே இருக்கு. முக்கியமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே ப்ரோ மோட் சப்போர்ட் இருக்கு. போக்கோல இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அடுத்ததா வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது இங்க ரெண்டு போன்லயுமே 1080p 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் தான் சப்போர்ட் பண்ணும். இதுல ஸ்டெபிலைசேஷன் மோட்டோல ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு. இருந்தாலும் ரெண்டுமே கிராப்பின் பண்ண மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா Moto G34 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ஓட வருது. இது Poco M6 Pro Android 13ஓட தான் வருது. இங்க Moto 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதே Poco M6 Pro Android 14 வரும். அது எப்போ வரும்னே தெரியல. Android 15 வருமானது ரொம்ப டவுட் தான். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் Moto தான் இங்க பெட்டரா இருக்கு. அடுத்ததா UI ரெஸ்பான்ஸ்னு பார்க்கும்போது Poco M6 Pro மோட்டோவோட பெட்டராகவே வேலை பார்க்குது. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் Poco M6 Proவோட Moto G34 மொத்தமாக 3 இடத்துல தான் லைட்டாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது Moto கனெக்ட்ன்ற ஃபீச்சர். அது டிவியில் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி டிவியை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். அடுத்தது Moto ரெடி ஃபார்ன்ற ஃபீச்சர். இது கம்ப்யூட்டர் மூலயமா உங்கள் ஃபோனை வெப்கேமா யூஸ் பண்ணுறது இல்லை ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபீச்சர். ஆனால் இது வந்து 8GB வேரியண்ட்டுக்கு தான் லிமிட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மோட்டோவில் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது மீடியா கனெக்ட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு வால்யூம் அப் அண்ட் டவுனை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா சாங்கோட ஒரு சாங்ல இருந்து இன்னொரு சாங்க்கு மாறலாம். ஆனால் அந்த 3 பாயிண்ட் தவிர்த்து பார்த்தோம்னா இங்கே Poco M6 Pro தீம் வால்பேப்பருக்குன்னு தனியாக ஸ்டோர் இருக்கு. ஆப் டிராயர்ல ஒவ்வொரு கலர் மூலயமா நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஆப் டிராயரோட கலரும் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்ல வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மோட்டோல முடியாது. அடுத்தது ஒன் ஹேண்ட் மோடு, ஃப்ளோட்டிங் மோடு, ஆப் பிளஸ் செகண்ட் ஸ்பேஸ் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் போக்கோல நிறையவே இருக்கு. அண்ட் மோட்டோல வர காமனான ஜெஸ்டர்ஸ் குயிக் கேப்சரு, ஃபிளாஷ் லைட்டு, 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்டு, பிக்கப் சைலண்ட், லிஃப்ட் டு அன்லாக்கு, ஸ்வைப் டு ஸ்பிளிட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே போக்கோலையும் இருக்கு சின்ன சேஞ்சோட. ஸோ இங்க UI ஃபீச்சர்னு வரும்போது Poco M6 Pro தான் பெஸ்ட் Moto G34 கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா இதோட பிரைசிங். இங்க Poco M6 Pro பொறுத்த வரைக்கும் 10,999 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதே Moto G34 கிட்டத்தட்ட அதே பிரைசிங் தான். ஆனா அங்க Poco M6 Proல கார்டு ஆஃபர் வருது. மோட்டோல இந்த கார்டு ஆஃபர் இப்போதைக்கு இல்ல. எக்ஸ்சேஞ்ச் மூலமா மட்டும்தான் 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுவுமே இப்போ அவைலபிளா இல்ல. ஸோ இங்க எஃபெக்டிவ் பிரைஸை பொறுத்த வரைக்கும் Moto G34 10,999 ரூபாய். அது இல்லாம 49 ரூபாய் பேக்கேஜிங் சார்ஜ் பிளஸ் ஒரு 350 ரூபாய் வந்து ஸ்கிரீன் ப்ராடக்ட் இருக்கும். பேக் கேஸுக்கும் போட்டா கிட்டத்தட்ட 11,048 ரூபாய் வருது. இதே Poco M6 Proல இப்ப கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணோம்னா 10,000 ரூபாய்க்கே இந்த போன் கிடைச்சிருது. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட் மாதிரி தான் தெரியுது.
ஸோ ஃபைனலாக இங்கே வின்னர் யாருன்னா மோட்டோ G34 தான். இங்கே மோட்டோ G34 போக்கோ M6 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஸ்பீக்கர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பேட்டரி லைஃப் போக்கோவோட செம்மையாக கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. ஹீட்டிங் கம்மியாக இருக்கு. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் போக்கோ M6 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட்டும் மோட்டோவில் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே போக்கோ M6 ப்ரோ பெட்டரான பில்டு குவாலிட்டி, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலான UI ஃபீச்சர் அண்டு ப்ரைஸ் பாயிண்ட் இங்கே லோயராக இருக்குது. இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் போக்கோ M6 ப்ரோ செலக்ட் பண்ணலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்ததாக நம்ம ரெட்மி நோட் 13ஓட ரிவ்யூவோடையும் மோட்டோவோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோலையும் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.